பெரிய எனக்கு ஒரு மனசில் ரீதியான ஒரு பெரிய ஒரு ஆதங்கமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த படிக்க போகாத பிள்ளைகள் இப்போ என்னென்னு சொல்கிறது, அவங்க படிக்க போகாமல் இருந்தாலும் படிச்சுட்டு நாளை பெரிய பட்டதாரியாக வரணுமென்றதுக்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட கடைக்கு பக்கத்தில் வந்து என்னுடைய காலையில் போக சொல்லியிருந்தாங்க கல்லராமன்னு சொல்லி முகமூடி போட்டு வந்து கல்லர் பக்கத்து வீட்டை வந்து இறங்கிட்டாங்கன்னு சொல்லி இதுக்கும் வந்து ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்க வேணும். அதாச்சும் வந்து ஸ்கூலில் இருந்து வலய கல்வியால் என்றாலும் இப்படி ஸ்கூலுக்கு போகாமல் நிற்கிற பிள்ளைகளை இப்போ வெளிநாடுகளில் எல்லாம் வந்து கண்டிப்பாக இத்தனையாம் ஆண்டு வரையும் ஸ்கூலுக்கு போகத்தான் வேணுமென்ற ஒரு சட்டம் ஒன்று இருக்குது தானே. எங்களுடைய பிள்ளைகள் நாளைக்கு வந்து ஒரு பிழை செஞ்சு தூக்கு தண்டனைக்கு போகிறாங்க என்று சொன்னால் அதுக்கு காரணம் ஒரு அரவாசி என்றாலும் நாங்கள் கண்டிப்பாக இருப்போம். ஸ்கூலுக்கு போகாமல் நிறைய பிள்ளைகள் வந்து இருக்கிறாங்க. அதாவது வந்து தாய் தகப்பனையும் சில நேரங்களில் வந்து மதிக்காமல். அனைவருக்கும் வணக்கம், நான் சுமன். அதாவது வந்து இன்றைக்கி எங்கே நிற்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான் வந்து நிற்கிறேன். அதாச்சும் வந்து எல்லா வேலையிலும் முடித்து இப்போ மாலை பொழுதில் வந்து நிற்கிறேன். அதாச்சும் வந்து இனி மாலை பொழுதில் வந்து நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துலையும் வந்து எனக்கு வேலை தான். அதாச்சும் இந்த வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இதில் இருக்கிற பூங்கண்டுகளுக்கு வந்து இப்போ நான் தண்ணியை மாற்றி விட்டுட்டு நிற்கிறேன். காரணம்னு பார்த்தீங்கன்னா இதில் பிலா வச்சுருக்கிறோம், அப்படி ஒவ்வொரு மரங்களையும் வச்சிருக்கிறோம். காரணம் எடுத்துக்கணும்னு சொன்னால் வளர்ந்து நல்ல ஒரு வடிவாக அழகாக இருக்க வேணும் என்றதை ஒவ்வொன்றையுமே வந்து நான் நேசிக்கிறபடியால் ஒவ்வொன்றுக்கும் தண்ணி பாய்ச்சி விட்டு கொண்டு இருக்கிறேன். ஓகே, முக்கியமாகவே வந்து முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இலங்கையில் வந்து மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்குது. அது இப்போ வந்து பெரிய ஒரு என்னென்னு சொல்கிறேன், மரண தண்டனை என்று சொன்னாலே ஒரு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் தானே. என்ன ஆயுள் தண்டனை என்று சொன்னவங்க இப்போ மரண தண்டனை என்று சொன்னால் அது ஒரு நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயம். அப்போ இந்த காலத்தில் வந்து இந்த மரண தண்டனை என்று சொன்னாலே இப்போ கிளிநொச்சியில் வந்து பார்த்துருப்பீங்க, பூப்புனித நீராட்டு விழாவில் வந்து ஒரு கத்தியலால் வந்து இப்படி கைதடி சண்டையால் வந்து அந்த கத்தியால் குத்தி அவர் மறைத்து அது மாதிரி அந்த குத்தினவருக்கு வந்து இப்போ தூக்கு தண்டனை கொடுத்துருக்குது என்று சொன்னால் அந்த குடும்பம் வந்து எவ்வளோ பாடுபடும் என்றதை நாங்கள் வந்து இந்த நிமிஷம் வந்து உண்மைக்குமே நாங்கள் வந்து யோசிக்க வேணும். என காரணம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய பிள்ளைகள் நாளைக்கு வந்து ஒரு பிழை செஞ்சு தூக்கு தண்டனைக்கு போகிறாங்க என்று சொன்னால் அதுக்கு காரணம் ஒரு அரவாசி என்றாலும் நாங்கள் கண்டிப்பாக இருப்போம். அதைத்தான் நான் வந்து சொல்ல வரேன். காரணம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து சட்ட ரீதியாக நிறைய விஷயங்களை வந்து உண்மைக்குமே நல்ல விஷயங்களை தான் வந்து நாட்டில் நடந்து கொண்டிருக்குது. அந்த வகையில் வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ நாட்டில் வந்து நிறைய விபத்துக்கள், கஞ்சா, போதைகள் குடிச்சு போட்டு ஒன்று என்ன செய்ய வேணும் என்று சொன்னால் அதை வந்து எப்படி செய்ய வேணுமென்று அதை கண்டிப்பான முறையில் போய் செய்கிறாங்க. ஏன் காரணம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு அடிமைப்பட்டிருக்கிறபடியால். இதற்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் யாராவது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வாரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. அது நீங்கள் எங்களுக்கு தர ஒரு ஆதரவாக இருக்குமென்றதை நம்புகிறேன். இந்த காலத்தில் வந்து போதைக்கு அடிமைப்பட்டவங்களால் என்ன செய்கிறது ஏது செய்கிறன்றது தெரியாமல் அதுதான் அடிமை என்றது மாதிரி ஒரு சூழ்நிலையில் நிறைய பேர் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களே. இப்போ இது வந்து நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொன்னால் இளம் வட்டாரம் இந்த ஒரு பிரச்சனைகளையும் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு ஜெயிலில் இருந்து மரண தண்டனைகளுக்கெல்லாம் போகிற கட்டம் கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இளம் வட்டாரங்கள் வந்து ஒவ்வொரு இதுலேயுமே வந்து போய்கொண்டிருக்கும் பொழுது அவங்களுடைய குடும்பங்கள்லேருந்து எவ்வளோ ஒரு கவலை கண்ணீராக இருக்கும். இப்போ நாங்கள் வந்து நோமலாக கதைக்கிறோம், ஆனால் பிழை செஞ்சவனுக்கு தான் வந்து தண்டனை என்று சொல்லியிருக்க. இப்போ இந்த காலத்தில் வந்து ஸ்கூலுக்கு போகாமல் நிறைய பிள்ளைகள் வந்து இருக்கிறாங்க. அதாவது வந்து தாய் தகப்பனையும் சில நேரங்களில் வந்து மதிக்காமல். இப்போ நாங்கள் இப்போ நான் குடியும் நிலையே குழப்படி தான். அந்த நேரம் ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லி போட்டு பெனங்காணி கொளிச்சு நின்றுட்டும் திருப்ப ஸ்கூலுக்கு போயிட்டு அப்படியான செய்தனால் அது அந்த காலம் ஏதோ ஒரு வழியில் அப்பா அம்மா படிப்பை நிப்பாட்டிட்டுன்னு சொல்லி ஒரு வேலையை கொண்டு போயிட்டு விட்டுச்சுன்னா வேலையால் வந்து இப்போ ஏதோ கல்யாணம் கட்டி அந்த வேலையால் அந்த செய்து ஒரு வாழக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறவன. அப்படி இருக்கும்பொழுது இப்போதைய காலத்து பிள்ளைகள் வந்து நீ எங்களை ஸ்கூலுக்கு கொண்டு விட்டான்னு விடாட்டின்னா நாங்கள் போகமாட்டோம் என்று சொல்லி பெரிய ஒரு பிடிமாதத்தோடு இருக்குது. அப்போ தாய் தகப்பனும் வந்து என்ன செய்கிறது ஏது செய்கிறதுன்னு சொல்லி உண்மைக்குமே தெரியாதுன்னு இல்லைங்க. அப்போ இதுக்கும் வந்து ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்க வேணும். அதாச்சும் வந்து ஸ்கூலில் இருந்து வலய கல்வியால் என்றாலும் இப்படி ஸ்கூலுக்கு போகாமல் நிற்கிற பிள்ளைகளை இப்போ வெளிநாடுகளில் எல்லாம் வந்து கண்டிப்பாக இத்தனையாம் ஆண்டு வரையும் ஸ்கூலுக்கு போகத்தான் வேணுமென்ற ஒரு சட்டம் ஒன்று இருக்குது தானே. அதே மாதிரியும் இங்கே கொண்டு வர வேணுமென்று தான் உண்மையாலே இருப்பேன். ஏன்னா நாளைக்கு இந்த ஸ்கூலுக்கு போகாமல் நிற்கிற பிள்ளைகள் தான் நிறைய பிரச்சனைகளை வந்து விட்டு வழிவிடுறதுக்கும் வழிவகுத்து விடுறதுக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கும். இதுதான் உண்மை. நேற்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களோட கடைக்கு பக்கத்தில் வந்து
என்னுடைய காலையில் போக சொல்லியிருந்தாங்க கல்லராமன்ட்டு சொல்லி முகமூடி போட்டு வந்து கல்லர் பக்கத்து வீட்டை வந்து இறங்கிட்டாங்கன்னு சொல்லி அவர் வீட்டுக்குள்ளே இறங்கி போட்டு அவங்களுக்கு வந்து அவர் ஒளிமினோட வீட்டுக்காரர்கள் வந்து ஒளிமின கையோடு அவருக்கு வந்து வெட்டிட்டாருன்னு சொல்லி காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா நிறைய அதாச்சும் வந்து இப்போ தொழில் ரீதியாக ஒன்றும் செய்ய இல்லாமல் இருந்தும் இந்த போதையல் மற்றது வந்து குடிக்கிறதுக்கு காசு வழி இல்லாமல் இருந்தது இந்த ஸ்ரீலங்காவில் நடக்கிறத நான் வந்து உங்களுக்கு வெட்டு தெளிவாக சொல்கிறேன் ஏதாச்சும் ஒரு வழியில் எவரினாலும் அடித்து பிடிச்சி அப்படியான அதுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறவங்களும் வந்து நிறைய பேர் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ நான் வந்து ஒரு ஆக்கள் என்ன மட்டும் கண்டு குறிப்பிட்டு சொல்லல நிறைய பேரை வந்து பார்த்தா ஐயோ இன்றைய நாளில் என்ன செய்யலாம் அப்படி என்று சொல்லியும் அதுக்கு அடிமையாக போனவர்களை தான் நான் சொல்கிறேன். அவங்க தான் நாளைக்கு வந்து நிறைய பிழையான விஷயங்களை வந்து செய்து அப்படியான கருத்துக்களை வந்து செய்து கொண்டு வராங்க. நம்ம இப்படியாக இருக்கும்பொழுது தான் இதுக்கு தான் அந்த ஆள் வச்சு கூலி கொடுத்து எதையும் செய்யக்கூடிய மாதிரி இப்படியானவர்கள் இருக்கும் பொழுது தான் இப்போ நான் ஒரு மேசன் வேலை என்று சொன்னால் அந்த வேலைக்கு நல்ல ஆட்களை பிடிப்போம். அதே மாதிரி இப்படியான விஷயத்துக்கு வந்து ரைட் அவனை பிடிச்சா சரி அவனை பிடிச்சவன்னு சொன்னால் ஏதாச்சும் ஒரு வழியை செய்து கொள்ளுவான்னு சொல்லி அப்போ இப்படியானதை வந்து நாங்கள் தான் எங்களுடைய பிள்ளைகளாக இருந்து அல்லது ஒவ்வொன்றையும் இனி வருங்காலத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் வந்து சரியான முறைக்கு கொண்டு வழிநடத்த வேணுமென்று தான் என்னுடைய ஒரு விருப்பம். இது பெரிய எனக்கு ஒரு மனசில் ரீதியான ஒரு பெரிய ஒரு ஆதங்கமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த படிக்க போகாத பிள்ளைகள் இப்போ என்னென்னு சொல்கிறது அவங்க படிக்க போகாமல் இருந்தாலும் படிச்சுட்டு நாளை பெரிய பட்டதாரியாக வரணுமென்றதுக்காகன்ட்டு இல்லை ஏதோ ஒரு கொஞ்சம் வேண்டாலும் தங்களுக்கு கட்டிய ஒரு அறிவுக்காக வேண்டாலும் போய் படிக்க வேணுமென்று சொல்லி இது வந்து எங்கண்ட பிள்ளைகள் மாதிரி தான் நான் வெளியில் இருக்கிற பிள்ளைகளை நான் நேசிக்கிறேன். அதனடியாக தான் நான் இந்த கதையை வந்து கதைக்கிறேன். காரணம் என்ன சொன்னால் உண்மையிலே நான் வந்து பெருசாக படிக்கலை ஆனால் ஒரு வேலையை கொண்டு பழகினோடி அந்த வேலையை நிமித்தம் ஏதோ கொண்டு போய்கொண்டு இருக்கேன். நான் இந்த காலத்தில் வேலை செய்கிறதுக்கும் எதுவுமே இல்லை எல்லாத்துக்குமே வந்துட்டு இப்போ கூலி தொழில் செய்கிறதுக்கு கூடி ஒரு சரியான ஒரு இது இல்லை. இதை வந்து தாய் தகப்பன் பெற்றோர் நீங்கள் வந்து புரிஞ்சு கொள்ள வேணும். ஐயோ சரி அவன் படிக்கலை என்று சொல்லி போட்டு கூலி வேலை செய்கிற அளவுக்கு முந்தி என்று சொன்னால் ஒரு மரம் வெட்ட வேணும் என்று சொன்னால் அந்த மரத்துக்கு ஒரு 4 பேர் 5 பேர் வேணும் அதை வெட்டுறதுக்கு போகிறதுக்குன்னு சொல்லி. இப்போ அப்படி இல்லை ஒரு கரண்ட்டும் ஒரு செஞ்சோம் இருந்துச்சுன்னா மேலே ஏறுனா சரி எல்லாம் ஒரு ஆள் வந்தாலே அவ்வளோத்தையும் வெட்டி வெளுத்தி போட்டு வரக்கூடிய மாதிரி எல்லாத்துக்குமே வந்து மிஷினரிகள் வந்து ஒரு புல் வச்சு ஆய்க்கிறதோ ஒரு கிடங்குகின்றதோ ஒரு குளம் வெட்டுறதோ கிணறு அடிக்கிறதோ அந்த காலம்தான் அப்படியான ஒரு கூலி தொழிலை வந்து செய்யக்கூடிய மாதிரி இருந்துச்சு. இப்போ எல்லாமே வந்து ஃபுல்லாக மிஷினரி தான். எல்லா மிஷினரின்னா கூலி வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் தேவைப்படாது. வீட்டுக்காரருக்கும் என்ன இப்போ ஒரு பொதுவாக ஒரு கிணறு அடிக்க போகிறோம்னு சொன்னால் என்னென்னு சொல்லுவாங்க ஒரு நிறைய பேரை கூட்டிக் கொண்டு வந்து கிணறு அடிப்பாங்க நாள் கணக்காகும். இது வந்து பின்னேரம் ஒரு 3 மணிக்கு வந்தாங்கன்ட்டு 6 மணிக்கு தண்ணி எடுத்து வந்துட்டு போயிடுவாங்க ஒரு 3 மணிச்சாலத்தில். அப்போ எதை நீங்கள் விரும்புவீர்கள்? அப்போ இந்த காலத்தில் கூலி தொழில் கூடி செய்து வாழ முடியாத கட்டத்துக்கு வந்துட்டு அப்படி இருக்கும்பொழுது என்ன செய்யலை நாங்கள் படிக்கவும் இல்லை ஒரு குடி போதைகளுக்கு அடிமைப்பட்டு அப்படியான சூழ்நிலைக்கு ஆகிட்டோம்னு சொன்னால் களவுக்கு தான் போக வேண்டியதாக வரும். களவுக்கு போனால் என்ன செய்ய வேண்டியதாக வரும்? பிடிபட்டு மானங்கட்டு அப்படியான நிறைய விஷயங்களுக்கூடாக போயிட்டு பிறகு வந்து குடித்து எல்லா படிகளோடையும் திரிஞ்சு மரண தண்டனைக்கு போக வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலையை இதை வந்து ஒரு பெற்றோருமே நீங்கள் அறிஞ்சு கொள்ள வேண்டிய உண்மை. இதைத்தான் நான் வந்து சொல்கிறேன். அப்படி என்று சொல்லும்பொழுது உங்களுடைய மனங்கள் எவ்வளோ பாடுபடும் என்றதை நீங்கள் வந்து இந்த ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க எப்படி இருக்குமென்றது. அதுக்காக சரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து வெளியிலேருந்து கழிச்சிட்டு இருந்தேன். வெளியில் வந்து உண்மையிலே மாலை ஆகிட்டுது நுழம்பு தானே கம்சி தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தவ. அப்போ எடுத்துகிட்டு இருக்கும்பொழுது நுழம்பு அப்போ நான் அதை சொல்லியிருந்தேன் அந்த கட்டம் எல்லாமே வந்து வெட்டுப்பாட்டு என்ன சொன்னால் அது சவுண்ட் வேற இல்லை மேக்கப் போட்டு எடுத்துகிட்டு இருந்தேன் சவுண்ட் வேற இல்லை டான்ஸ் ஆடி கொண்டு இருக்கிறான்னு சொன்னாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா காலுக்கு அதை விட மயர் வந்து தட்டுப்பட்டு கதைக்கு ஒன்றுமே விளங்கி இல்லை. அப்போ நிறைய பொருளுக்கு வந்துட்டு திருப்ப வந்து இந்த ஒரு விஷயங்களை வந்து கதைக்கணுமன்றதை நான் வந்து வெளியில் நிறைய விஷயங்களை வந்து கதைச்சிருந்தேன்னா அப்படி இருந்தாலும் இந்த முடிவு என்னுடைய ஒரு பெரிய அளவு ஒரு தாகமாக இருந்தது. இந்த சேனல் ரீதியாக நிறைய பேர் அதாவது வந்து நிறைய பேர் வந்து எங்களோட வீடியோ குடும்பமாக இருந்து பார்க்குறாக்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு பிள்ளைகள்ல இருந்து ஒவ்வொன்றுமே அப்போ நான் எனக்கு கூடவும் வந்து ஒரு தாகம் என்றால் நிறைய பேர் வந்து பார்க்கும் பொழுது ஏதாச்சும் ஒரு மாற்றம் பிள்ளைகள்ல இருந்து தாய்தா பண்ற சொல்வழியை கேட்காமலும் நிறைய பேர் வந்து நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்களே. அப்போ நாங்கள் வந்து வீடியோ பார்க்கும் பொழுது அவங்க வந்து சொல்லும் பொழுது இப்படியான விஷயங்களை வந்து கேட்டுக்கொண்டாலாவது பெரிய சந்தோஷமாக இருக்கும் என்றுதான் என்னுடைய ஒரு விருப்பம். நேற்று தினம் வந்து எங்களோட கடைக்கு போகும் பொழுதும் விடிய காலையில் சொல்லியிருந்தாங்க இந்த பக்கத்தில் வந்து முகமூடி போட்டுத்தான் வந்து இப்படி களவுக்கு இறங்கினது. இப்போ களவுக்கு இறங்குறன்னு சொன்னால் என்னென்னு சொல்கிறேன் களவுக்கு இறங்கினா
கத்தியோட வந்துட்டு ஒரு வீட்டுக்குள்ள இறங்கினா என்ன செய்யறது? ஒன்றுமே செய்யல. அது ஒரு கத்தியோட வந்து நான் வந்து வெட்டுவேன் குத்துவேன்னு சொன்னா இருக்கிறது எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கத்தான் வேணும். ஒன்றுமே செய்யல. அது அப்படி அந்த வகையில் தான் நேற்றைய தினம் வந்து அவர் வந்து இப்படி கண்ட உடனேயுமே ஒரு சண்டை படுற மாதிரி நடந்திருக்குது. அவரையும் வந்து இதன்னொன்னே அவங்க சத்தங்கள் வச்ச உடனே அவங்கள்ட்ட ஓடிட்டாங்க. அப்படி இந்த காலத்தை நினைக்க உண்மையிலேயே ரொம்ப பயமாக இருக்குது. ஏன் இப்போதைய நாட்டில் வந்து நகை என்ன விலை போகுது? இப்போ 4 லட்சம் நாளுக்கு மேலதிகமாக அதிகரித்து கொண்டிருக்குன்னு சொல்லியிருக்கா. எடுக்க போகிறோம் நகை ஒன்று கடையில் போய் வாங்க போகிறவனும் வந்து ஐயோ ஒன்றுமே நினைக்கிறது. ஆனால் இதை வந்து களவு எடுக்க போகிறவனும் அவங்கள பார்த்து வச்சுட்டு போகிறவனும் கணக்கு திட்டுறதுக்கு வந்து திட்டம் தீட்டி திருறதுக்கு சொல்லி நிறைய கூட்டம் வந்து என்னன்னு சொல்கிறது, இந்த வேலை இல்லாமல் சூழ்நிலை அப்படி இருக்கும்பொழுது நிறைய பேர் வந்து அப்படி இருக்கிறாங்க. இப்போ இதை வந்து நான் வெளியில் கதைக்கணுன்றது இல்லை, இந்த வெளியில் காண்ற விஷயங்களை ஒவ்வொன்றையும் வந்து கை கிடையாது. ஏன்னா நாட்டில் வந்து நிறைய பஞ்சம், அதாச்சும் வந்து தொழில் வாய்ப்புகள் இல்லாமல், தொழில் வாய்ப்பு இல்லாமல் இல்லை, தேட பஞ்சு இருந்தும் போக பஞ்சு இல்லை. நிறைய பேர் வந்து இப்படியான வழிகளையும் செய்கிறதுக்காக இருக்கிறாங்க. அப்போ நாட்டில் நீங்கள் வீடு வழி இருக்கிற நீங்களும் வந்து உங்களுக்கு உயிராபத்துகள் கூடி வரக்கூடும். அப்போ அதனடியால் மிக கவனமாக நீங்களும் வந்து இருந்து கொள்ளுங்க. காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான், இப்படியான எந்தெந்த நேரத்தில் யார் எப்படி வருவாங்கன்றது தெரியாது. காரணம் அவங்களுக்கு கூடாக உள்ளுக்க இருந்து அந்த போதையில் கடுமைப்பட்டு அப்படியான சுச்சுவேஷனில் இருக்கிற நிலைமையில் அவங்கள என்ன மாதிரி போகலாம் வரலாம் என்றது வந்து தெரியாமையினால ஒவ்வொன்றையுமே வந்து செய்து கொண்டிருக்காங்க. அரசாங்கமும் வந்து கிளீன் ஸ்ரீலங்கா இப்படி செய்யும் பொழுது கிளீன் ஸ்ரீலங்காண்டா ரோட்டில் குப்பையை போடாமல் நாங்கள் நடந்து கொள்வது வந்து வாழ்க்கை என்றது இல்லை. அரசாங்கமும் ரொம்ப கஷ்டப்படுதுன்னு. ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளையாக நல்ல பிள்ளையாக இருக்க வேணும் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளையை வந்து இப்படி இருக்க வேணும். நாங்கள் வந்து சரியான முறையில் அவங்கள வளர்க்க வேணும், வளர்த்து ஆளாக்க வேணுமென்றதை நாங்கள் நினைக்கிறது. எங்களை அறியாமையினாலே பிள்ளைகள் வந்து போகும்பொழுது தான் அவங்க பிள்ளைகளையும் நல்ல மாதிரி ஒரு தாய் பண்ண இருக்க வேணுமென்றதுக்காகவே அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கோம். ஆனால் அதை மீறியும் நிறைய பேர் அரசாங்கம் தடுப்பாக வச்சு கொண்டு இந்தியாவில் தாங்கள் செய்ய வேண்டிய வேலையில் வந்து நிறைய பேர் செய்து கொண்டு தான் இருக்கிறாங்களேன்னு. பதினடியால் ஒவ்வொரு சட்டங்களும் வந்து கூடிக்கொண்டிருக்குது. காரணம் எல்லாத்துக்குமே நாங்கள் விடுற பிள்ளைகள் தான் என்றதை வந்து உணர்ந்து கொள்ள வேணும். எங்கே பார்த்தாலும் எங்கே போனாலும் ஒரு அரசாங்க ரீதியாக ஒரு அரச ஊழியரை ஏமாற்றி அதுக்குள்ளாக நாங்கள் போக மாட்டோம். அது பிடிபடும் பொழுது அது கூடாக அதை கண்டு அதுக்கு அந்த ஓட்டையை அடைக்க போகிறோம்னு சொன்னால் அந்த ஓட்டைக்கு புதிய ஒரு சட்டம் ஒன்று ஏற்படும். இப்போ நாங்கள் சரியான முறையில் வாழுவோமா இருந்தால் எங்களோட வாழ்க்கை எல்லாமே சரியான முறையில் நடந்து கொள்ளும். ஏன்னா நான் வந்து இதை எல்லாத்தையுமே வந்து இப்படி கதைக்கணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக வாழ்க்கையில் நிறைய அனுபவம், அந்த அனுபவ ரீதியில் தான் வந்து கதைக்கணும். அங்கே போனது இங்கே போனது ஏன் நிறைய விஷயங்கள் இப்போ ஒரு ஹோட்ஸு ஜெயில் அந்த இப்படியான விஷயங்கள்லாம் போனதுலேருந்துனா நிறைய அனுபவப்பட்டிருக்கிறோம். அப்போ அந்த அனுபவ ரீதியில் தான் நாங்கள் வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து கதைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்போ இதுக்காகத்தான் நான் வந்து உண்மையில் ஒரு விஷயங்களை வந்து கேட்டுக்கொள்கிறேன். தாழ்மையாகவே உங்களோட பிள்ளைகளை நீங்கள் கைகோப்பாக வச்சிருக்க வேண்டும் என்று சொன்னால் இதுதான். இப்போ நான் ஒரு பெரிய மனுஷர்கள் ஒரு வார்த்தைகளை சொல்கிறாங்கன்னு சொன்னால் அந்த வார்த்தைக்கு முதலாவது வந்து நாங்கள் முக்கியம் கீழ்ப்படிஞ்சு நடக்க வேணும். என்ன கீழ்ப்படிஞ்சு நடப்புமா இருந்தால் எங்கேயோ ஒரு நிலைமைக்கு வரலாமே. நான் இந்த பூங்கொண்டை கூட உங்களுக்கு நான் காட்டிப்பேன். குழம்புலேருந்து கொண்டு வரைக்க வந்து கண்டை வாங்க வந்து ஒரு சின்னனாக வாங்கி வளர்த்து அதை வந்து பெருசாக வளர்க்க வேணும்னு சொன்னால் அதுக்கு நல்ல பசலைகளை போட்டு நல்ல காலமே பின்னரம் தண்ணியை ஊற்றி அது ஒரு ஆளாக ஒரு மரமாக மாற்ற வேணும் என்றதுக்கு. அதே மாதிரி தான் நான் ஒரு பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கு ஒவ்வொன்றையுமே வந்து சொல்லி கொடுத்து இதண்டி சரியான முறையில் நடத்திக்கணும். எல்லா தகவலும் அப்படித்தான் செய்கிறது. ஆனால் சில நேரங்களில் கூட்டுகள் சேர்ந்த உடனேயும் தவறுதலான வழிகளுக்கு போகிறதாகவும் இருக்கிறாங்க. அப்போ இதுதான் முக்கியமானது ஒன்று. இப்போ படிக்க போகாமல் நிற்கும் பொழுது முதலாவது நாங்கள் அதை தெரிவு செய்து அந்த படிக்க போகிற விஷயத்தை சரியான இதுக்குள்ளாக கொண்டு போகணும். என்ன படிக்கும் பொழுது ரைட் இப்படியான இதுக்குள்ள நிற்கிறாங்க, படிக்கிற இதுக்குள்ள கொண்டு போயிட்டு படிப்பு எதன்றணும். அப்படி இல்லைனா மேலதிகம் குழப்புறாங்கன்னு சொன்னால் அது அடுத்த கட்டத்துக்கு ஏதாவது செய்ய வேணுமென்றது. ஏன் இந்த காலத்தில் வேறு வேலைகள்ன்றது இல்லை. அப்புறம் நாளைக்கு இப்படியே நாங்கள் கையை விடுவோமா இருந்தால் எங்களுடைய பிள்ளைகளுக்கு எங்கே போட்டாங்கன்னு தலையில் கையை வச்சு கொண்டு ஐயோன்னு சொல்லி கொண்டு இருப்போமா இருந்தால் ஒன்றுமே செய்ய முடியாமல் சூழ்நிலையாக போயிடும். அப்போ இதுக்காகத்தான் நாங்கள் வந்து அரசாங்கமும் வந்து உண்மையிலேயே வந்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்குதுன்னு. உங்களோட பிள்ளை ஒவ்வொரு விஷயங்களையும் திருத்தம் இப்படி ஒன்று காட்டால் ஒரு பயம் ஒன்று வரும். அந்த பயத்து நிமித்தம் ஒரு திருந்துவாங்க திருத்தம் பெரும்னு சொன்னால் இந்த மாற்றமே இல்லை. இந்த நேற்றே நம்ம வந்து வேறு மரணதண்டனைன்றது வச்சு அந்த இதை வந்து பார்க்கணும். இந்தியாவில் ரெண்டே காலம் கேட்க போனால் களவுக்கு இறங்கினவங்களாம்.
அப்படி பார்த்தா என்னண்டு எங்கே போகுதுன்றது தெரியலை. ஒவ்வொரு விஷயமும் நடக்கவும் பயமாகவும் தான் இருக்குது. வாழ்க்கையில் வாழ்கிறது வந்து மிகப்பெரியதாக இருக்கணும். மற்ற பிள்ளைகளுக்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுத்து வளர்க்கும் பொழுதும் முக்கியமாக கீழ்ப்படிதலான இது விஷயம் வேணும். நானும் இன்னும் ஒருபடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். முதல் ஒரு வீடியோவில் இப்படி தான் படத்தில் டவுனுக்கு போகும்பொழுதும் வயசான ஒரு ஐயா ஒரு ஆள் என்னை கண்டு அதில் ஒன்று கதைச்சார். கதைக்கும் பொழுது என்னை குறித்து கூட்டி பக்கத்தில் வச்சு ஜெபம் பண்ணியிருந்தார். ஒரு இடத்துல வச்சு ஜெபம் பண்ணி போட்டு வீடியோ பார்க்குறேன். நான் உங்களுடைய நெஞ்செறிவு அது மற்ற வீடுகளுக்கு எல்லா விஷயங்களும் பார்த்துருக்குறேன் என்று சொல்லி போட்டு ஒரு போத்தில் ஒரு தண்ணியை எடுத்து போட்டு அதுக்கு ஜெபம் பண்ணி அந்த தண்ணியை தந்திருந்தேன். அதை நீங்கள் குடியுங்கோ, அதே மாதிரி வீட்டுக்கு கொண்டு போய் கிடக்கிற தெளியும் கொண்டு சொல்லியிருந்தேன். அப்போ நான் அதை யோசித்தேன். ரைட், முதலாவது வந்து கீழ்ப்படிதல். நாங்கள் கீழ்ப்படுத்தணும். அந்த பெரிய மனுஷன் கூடி வந்து ஜெபம் பண்ணி சொல்லிக்கிறேன். ஆண்டவருடைய ஒரு ரத்தமாக அதை தந்திருந்தேன். அதே மாதிரி நான் வீட்டை இங்கே கொண்டு வந்தேன். இப்போ சரமிக்கும் தெரியும். நான் அதை வந்து 2 3 தடவை வந்து காலமை மாலையும் வந்து தண்ணியை குடித்தேன். வீட்டை சுற்றி தெளிச்சிருந்தேன். அதாவது வந்து கீழ்ப்படிதல். அப்போ என்னோட வந்து படியும் கேட்டால் எவ்வளோ வேற வெளியில் தூக்கி இறங்கிட்டு வாண்டது மாதிரி அப்படின்றது இல்லை. என்னோட வந்தவனும் அப்படி சுகமானபடினாக இருந்தேன். ஏன்னா அப்போ நாங்கள் வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் நாங்கள் கீழ்ப்படிஞ்சு போகாம இருந்தால் எங்களோட வாழ்க்கை மெல்ல மெல்லமாக உயரும் என்றதான் உண்மையான விஷயம். அதெல்லாம் நேற்று ஒரு வீடியோவில் வந்து நான் பார்த்துருந்தேன். ஒரு அக்கா வந்து எழுதியிருந்தா சுமன் தான் 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 தான்ன்றது மாதிரி எல்லா விஷயத்துலையும் கதைக்கிறது, புழுவி கொள்வது, பீத்தி கொள்றதுன்றது மாதிரி ஒருபோதும் தன்னை பெருமைப்படுத்துகிற மாதிரி ஒருபோதும் எனக்கு என்ன பெருமைப்படுத்தணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. எனக்கு அது வந்து ஒரு அருவருப்பான காரியம். என்ன பெருமைப்படுத்தணும்னு சொல்லி நான் படிக்காதவன் ஒரு எல்லா விஷயத்தையும் வெக்கப்படுறேன் நான் சொல்ல மாட்டேன். என்ன பெருமையான குணம் என்னட்ட வேணும். அது அருவருப்பானது இது. அதை நான் வந்து எனக்கு அதை வேணாமண்டே நான் கையை விட்டுறேன். அப்போ அவங்க வந்து அறியாம என்னை புரிஞ்சு கொண்டது அவ்வளவுதான்ன்றது மாதிரி நான் நினைச்சேன். ஏனென்றால் நீங்கள் வீடியோ போட்டாலும் மாதிரி கணக்க விஷயங்கள் எழுதியிருந்தா என்னட்ட எந்த விதமான ஒரு பெருந்தன்மை குணமோ என்னட்ட வந்து அப்படியானது எதுவுமே என்னட்ட இல்லை. எனக்கு வந்து அது விருப்பமும் இல்லை. என்னட்ட இருக்கிற சுபாவத்தை பார்த்து என்னுடைய பிள்ளைகள் அதை பார்த்து பழகுவாங்களே. என்ன ஓ அப்பா அப்படி இருக்கிற, அம்மா அப்படி இருக்கிற, அப்போ நாங்களும் அப்படி தான் இருக்கோம்னு சொல்லி பெருந்தன்மை என்றதை வந்து அது கிடங்கு கிண்டி தாட்டு விட்டுறணும். அது வந்து கூடாது. அது ஒருபோதுமே இருக்கக்கூடாது. என்னை உயர்த்திறவன் வேதவசம் உயர்த்திறவன் வந்து தாழ்த்தப்படுவான், தாழ்த்தப்படுறவனும் வந்து உயர்த்தப்படுவான்னு சொல்லி அப்போ அது வந்து கூடாத விஷயம். எது நாங்கள் எங்களை பெருந்தன்மையாக நினைச்சு கொண்டிருப்போமா இருந்தாங்க. நான் யோசிச்சு பார்த்துருந்தேன். அந்த மெசேஜை பார்த்துருந்துட்டு ஓகே என்னை புரிஞ்சு கொண்டது அவ்வளோவாக எழுதியிருந்தாங்க. ஓகே பரவாயில்லைன்னு விட்டேன். அதே மாதிரி தான் இந்த வீடியோலையும் வந்து இதில் குறித்து கதைக்கணுமென்று இருந்தேன். மிக பெரிய சந்தோஷம். இது வந்து கதைக்கும் பொழுது இதை வந்து பார்த்துருப்பீங்க. இதில் வந்து நான் கதைக்கிறது பிள்ளையா சரியா என்றதுன்னு சொல்கிறேன். எந்த இதை பொறுத்தா சரி, நாளைக்கு இதை 2 பேராவது கேட்க வேணும், நல்ல ஒரு அறிவாக இருக்குமென்றதை நான் நம்புகிறேன். நம்பிக்கொண்டு இந்த வீடியோ வந்து முடிக்க போகிறேன். இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோ கருத்துக்களை எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோட சந்திப்போம். பாய்.